வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனஸ்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு யோகசிகா உபநிஷத்தினுடைய 67வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் பல ஜென்மாவுடைய இறைவனை தேடிய முயற்சி தான் ஞானம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த முயற்சியை யோகம் என்று சொல்கிறோம். யோகாத்து ஞானம்னு சொல்கிறது இந்த இறைவனை நோக்கி நம்ம பயணிக்கணுங்கிற எண்ணமும் அதற்கான முயற்சியும் யோகம். அதுக்கான சங்கரிக்கக்கூடிய அறிவு தான் ஞானம். ஞானமும் பிரம்மமும் ஒன்று. பிராக்யான் பிரம்மம் சொல்லி யோகம் பிரம்மம்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். வலியுறுத்துகிறேன், உறுதிப்படுத்துகிறேன், உங்களுக்கு கிளாரிட்டி வரணும். தியானம் ஞானத்தினுடைய ஒரு அங்கம். தியானம் ஞானத்தினுடைய ஒரு அங்கம். அது பூரணமாக பூர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ஏகாந்தம் உக்காரணுங்கிறது, காத்திருக்கணுங்கிறது, தரிசிக்கணுங்கிறது ஒரு அல்டிமேட் கோல். அதை நோக்கி தானே இத்தனை கோடி ஜென்மாக்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அது தியானம் செய்ய பூர்த்தி ஆகுது. பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக தியானம். அது நல்லா தெளிவு இருக்கணும், குழப்பிக்கக்கூடாது. தியானம் வேற ஞானம் வேறையா அடியேன் பார்க்கலை. ரெண்டும் ஒன்றா தான் இருக்கு. நான் இங்கே போகணும்னு சொல்கிறதும் அங்கே போகணும்னு நினச்சி பேசாமல் இருக்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். ஆக்சுவலாக அங்கே எந்த கர்மாவும் இல்லை, செயல் ஒன்றும் இல்லை. செயல் இருந்தால் நான் கஷ்டப்பட்டு நான் அந்த செயலை பண்ணேன் இந்த செயலை பண்ணேன். தியானம் செய்வதல்ல, தியானம் நடக்கிறது. அது பிறக்கிறது, ஞானம் பிறக்கிறது. இப்போ குரு என்ன பண்ணுறாங்கன்னா, குரு அந்த ஞானம் பிறக்கிறதுக்கான ஆவணங்களை செய்கிறாங்க. அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நினைவுபடுத்துகிறாங்க. ஞானம் எதையும் கொடுக்கலை. நீ யாருங்கிறத உனக்கு ரெனிவல் பண்ணுது. நீ யாருங்கிறத உனக்கு நினைவுபடுத்துது, ரீகலெக்ட் பண்ணுது, ரெகக்னைசேஷன் கொடுக்குது. நீ யாருங்கிறத ஒன்றை ஆக்கலை. ஞானம் உனக்கு எதையும் கொடுக்கலை. ஞானம் நீ யாருங்கிறத உனக்கு நினைவுபடுத்துறது. இப்போ இந்த நினைவுபடுத்துகிற வேலை தான் மிக முக்கியமான வேலை. வேறு யாரும் பண்ண முடியாது. அந்த சூக்ஷ்மத்தை நோக்கிய பயணத்துக்கு ஞானமே இறுதியான வழி. வேற ஏதோ அங்கே போக முடியாத சூழ்நிலையில் ஞானம், பிராணாயாமம், ஓங்காரம், தியானம் மூலியமாக அந்த புள்ளியை அது சந்திக்கிறது. அது பேர் சிவபோகம்னு பேர், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு பேர், அத்வைத நிலைன்னு பேர். ஒன்று தான் இருக்கிறங்கிறத உறுதிப்படுத்துகிற கைவல்யங்கிற நிலை அதுதான். அதை தான் மோட்சம்னு சொல்லணும். அந்த நிலையை தொட்டவனுக்கு அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக ஞானார்ஜனம் பண்ண வேண்டாம், வாழ்நாள் ஃபுல்லாக தியானம் பண்ண வேண்டாம், வாழ்நாள் ஃபுல்லாக எந்த கர்மாவும் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்கும் பூர்த்தி அடைய வேண்டியது அடைஞ்சதுக்கப்புறம் அப்பால என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இறைவனுக்கு மேலே என்ன இருக்குது? அதனால் இந்த முயற்சியில் ஒரு தனி மனிதன்
தானாக சிந்திச்சு வர்றதுக்கு 10 லட்சம் ஜென்மம் ஆகும். இந்த உலகத்தை பார்த்து கற்றுக்கக்கூடிய இந்த ஜீவராசி பேரறிவு மிக்கது. ஆனால் இங்கே பிரம்மத்தை பார்க்குற விஷயத்தில் ஒரு 5% கூட அதனால் ரீச் பண்ண முடியல. ஏன்னா பிரம்மங்கிறது பார்வைக்குள்ளைய பார்வை பொருள் அல்ல, பார்க்கப்படும் பொருள் அல்ல. அதுதான் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. பார்க்கப்படும் பொருளாக இருந்தால், ஆப்ஜெக்டாக இருந்தால் இதுதான் சுட்டி காட்ட முடியும், அதுக்கு பேர் வைக்க முடியும், வடிவம் காமிக்க முடியும், உன் கையில் எடுத்து கொடுக்க முடியும். பார்த்தா தான் எனக்கு புரியும்னு சொன்னால் நீ இந்த ஜென்மாவில் நீ புரிஞ்சிக்க முடியாது. அதனால் அது ஆப்ஜெக்டாக இருந்தால் இதுதான் சுட்டி காட்ட முடியும். இப்போ நீ எதெல்லாம் பார்க்குறியோ அதெல்லாம் அவர் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ ஞானம் என்ன பண்ணுதுன்னா, நீ பரம்பொருளுங்கிற விஷயத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிற 96 தத்துவங்களையும் உனக்கு எது 96 தத்துவங்கள் எத்தனை கயிறை போட்டு 96 கயிறை போட்டு உன்னை கட்டியிருக்குங்கிறத, எப்படி கட்டியிருக்குங்கிறத எடுத்து சொல்கிறது தான் ஞானம். இப்போ நீ எதெல்லாம் இப்போ நான் பேசும்போது எந்த கோஷத்தில் இருந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதுதான் விவேகம். நல்லா புரிஞ்சுங்க. ஆத்மா அனாத்மா தெரியணும். ரொம்ப எளிமையாக அன்றைக்கி சொன்ன தன்னை தவிர எல்லாத்தையும் விட்டு சத்தியமுக்தி வேணும்னா 10 லட்சம் ஜென்மா கழித்து நீ அடையிற அந்த சித்தியை, முக்தியை, மோட்சத்தை, சத்தியமுக்தி வேணும்னா ஒரே ஜென்மாவில் குருவை பிடி, அவரை ஃபாலோ பண்ணு, அவரை காப்பி பண்ணு. சத்தியமுக்திக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் குரு அவசியம். என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமுக்தின்னு சொல்லக்கூடிய உடனடினான இந்த ஜென்மம் அது 12 ஆண்டுகள் ஆகலாம், 24 ஆண்டுகள் ஆகலாம், 36 ஆண்டுகள் ஆகலாம். அவங்கவுங்களுடைய முமுட்சுவை பொறுத்தும் ஜிஞ்ஞாசான்னு ஒரு வேர்டு இருக்குது. ஜிஞ்ஞாசுன்னு சொல்லுவாங்க. அதாவது முமுட்சுனா மோட்சத்தை நோக்கிய பயணத்தை விரும்புகிறவன் முமுட்சு. ஜிஞ்ஞாசு அப்படின்னு சொன்னால் ஞாத்தும் இச்சா, நான் இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், இதை விசாரம் பண்ணால் ஜீ நல்லாயிருக்கும், இதை விசாரம் பண்ணால் ஜீ நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆர்வம் இருக்குல்ல. டெய்லி இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம், எனக்கு அது உண்டு. இந்த டே வேஸ்ட்டாக போகிறது, டைம் வேஸ்ட்டாக போகிறது இருக்குது பாருங்கள், அது எனக்கு ஒரு நரக அனுபவமாக இருக்கும். எந்த காரியமும் சரி, ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டேன் ஸ்கூலுக்கு. எல்லா வருஷமும் அட்டெண்டன்ஸ் ப்ரைஸு நமக்கு கன்ஃபார்மு. பாக்கி தான் வாங்குகிறோமோ இல்லையோ 2, 3, 4, 5 இருப்பேன். அட்டெண்டன்ஸ் விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன். ஏன்னா அது நமக்கு ஆனந்த நிலையம். அது ஸ்கூலு என்றைக்கு சேர்த்து விட்டாங்களோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆனந்த நிலையம் ஸ்கூலு. அதுக்கப்புறம் ஆனந்த நிலையம் குமரங்குன்றம், 2 இடம்தான். கர்மசாஸ்திரம்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் தாற்காலிகம், நான் போயிடுவேன், கடந்து போவேங்கிற எனக்கு நல்லா தெரியும். அதனால் கடந்து வந்துட்டு அதை பொருட்படுத்த முடியல என்னால். அதனால் பல கோடி இப்போவும் நம்ம கோவிலில் எத்தனையோ பேர் கர்ப்பகிரகத்தை சுற்ற வேண்டியவன் 10வது பிரகாரத்தில் சுற்றிட்டு இருக்கான். உத்தமாதிகாரி 10வது பிரகாரத்தில் சுற்றின்னு இருக்கான், அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போலாம் கிரிவலத்தில் அங்கே உட்காரன்ல பேசி முடிச்சுட்டு, அப்போ யாராவது உத்தமாதிகாரில் உடனே சாமிநாதன் அனுப்பி அவர்கிட்ட போய் பேசுங்க. பிரசன்னா யார் இருக்கா, அவர் சதீஷ், 3 பேர் கொஞ்சம் நல்லா பூரணமான ஒரு இன்டென்ஷனோடு இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட சொல்லி அதை போய் பேசுங்க, அவங்கக்கிட்ட புரியட்டும். ஏன்னா நம்ம கண்ணை தொலைச்சா கடவுள் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல கடவுளை பார்க்குறான் அவன். நமக்கு நஷ்டம் எதுவும் இல்லை, லாபம் என்னன்னா பெரிய ஆனந்தம் நமக்கும் அவனுக்கும். அப்போ என்ன காரணம்னா அறியாமை, குரு இல்லை. ஆச்சா, இது ஒரு கான்செப்ட். இந்த ட்ராக்கில் போகணும். சத்தியமுக்தி வேணும்னா குரு காப்பி பண்ணணும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ மறுபடியும் யோகத்துக்கு வரேன். யோகம் வேறு, தியானம் வேறு, ஞானம் வேறு அல்ல அல்ல அல்ல. இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம். அதுக்கு தான் அந்த கர்மயோகத்தில் பூரணங்கிற வார்த்தையை மிக மிக முக்கியமான வார்த்தையை சேர்த்துருக்காங்க பெரியவங்க ரிஷிகள். எதையாவது மறுக்க முடியுதா? 5 ஃபேக்டர் சொல்லுது ஒருத்தனுடைய. எல்லா இடத்துலையும் அது வெற்றி கொள்ளும். அந்த பாயிண்ட், அந்த 5 பாயிண்ட்டும் சொல்லணும். தீர்க்காலி நிரந்தரிய வித்யா சிரதையா
தபஸா பிரம்மச்சரியன் 6 சொன்னமே அது எல்லா இடத்துலையும் வெற்றி கொள்ளும். ஒரு தபஸ்விக்கு, ஒரு சாதகனுக்கு வரும். அது மாதிரி ஜிஞ்ஞாசுன்னு சொன்னேன் இல்லையா, ஞாத்தும் இச்சா, அறிந்து கொள்ள வேண்டிய ஆசையோடு செயல்படுறோம் இல்லையா, அது இன்னும் மேன்மையை பெறும். ஏன்னா எல்லாம் நிரந்தரம், ஞானம் நிரந்தரம், பாக்கி எல்லாம் தாத்காலிகம். இப்போ நான் ஆத்மா அனாத்மா சொன்னேன் பார்த்தீங்களா, ஆத்மா அனாத்மாங்கிறது ஆத்மாவை தவிர எல்லாத்தையும் துறைன்னு சொன்னது என்னென்னா, அதெல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும், அது பின்னாடி போகாதேன்னு அர்த்தம். இப்போ நான் பேசுகிறேன்னா எங்கேருந்து பேசுகிறேன், புருவமத்திலேருந்து பேசுகிறேன்னா, ஹிருதயத்துலேருந்து பேசுகிறேன்னா, நாபிலேருந்து பேசுகிறேன்னா, எந்த கோஷத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அன்னமய கோஷமா, பிராணமய கோஷமா, மனோமய கோஷமா, விஞ்ஞானமய கோஷம். அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் தமோகுணமா, ரஜோகுணமா, சத்துவகுணமானு உங்களுக்கு தெரியணும். அந்த அந்த வார்த்தைகளுக்கான ஞானம் உள்ளே போணுச்சுன்னா, ஞாத்து மிச்சாங்கிற அறிவு உள்ளே போணுச்சுன்னா, இந்த எண்ணம் தமோகுணம் எண்ணம், இந்த எண்ணம் ரஜோகுணம் எண்ணம், இந்த எண்ணம் சத்துவகுணம் எண்ணம், ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கேனா, சொப்பன அவஸ்தாவில் இருக்கேனா, சுஷுப்தியில் இருக்கிறேனா, இப்போ எண்ணங்கள் மேல் நோக்கி போகுதா, கீழ் நோக்கி போகுதா, பிராணனா அப்பானனா, எல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வார்த்தைகள் அர்த்தம் எதுக்கு தெரிய வைக்குதுன்னா, அதை அறிஞ்சின்னா அது நீ இல்லைங்கிற ஒரு அறிவு வர, அது டைல்யூட் ஆகிடுது. நேற்று சொன்னல, மனம் நாசங்கிறது எப்படின்னா, அது வரைக்கும் தான் தேரோட்டி மகன் நினச்சிட்டு இருந்தது அறியாமை, மனம் அறியாமையில் இருந்தது, துக்கத்தில் இருந்துச்சு, அது மனம். அங்கே ஒரு குரு நீ மனமல்ல, நீ தேரோட்டி மகன் இல்லை, நீ ராஜபுத்திர சூரியபுத்திரன்னு சொல்லும்போது அங்கே மனம் நாசமாகுது, அறிவு பிரகாசிக்குது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் நீ தேரோட்டி மகன் சொன்னால் அவன் ஏற்றுக்குவானா? அங்கே தான் மனம் நாசமாகுது. இதுதான் உங்களுக்கு எளிமையாக புரியணுங்கிற கருத்து. இந்த மனோ நாசமும் வாசனாசயத்துக்கும் மொத்தமாக நெருப்பு வைக்கிறது தான் அந்த புள்ளி தான் தரிசனம். அந்த புள்ளிக்கு தான் ஞானம் நோக்கிட்டு அழைச்சிட்டு போகுது. அங்கே நீ ஒன்றும் செய்யாத ஒரு நிலை, செயலற்ற நிலை இருக்கே, சும்மா அவனால் உட்கார முடியாது. இந்த 95% அறிவு இருந்தால் தான் அந்த 5% தியானத்தில் நீ உட்கார முடியும். அதுதான் சூட்சுமம். தியானம் பண்ணுன்னு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவே அவசியம் இல்லை. முதல்ல ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, அறிவை தெரிஞ்சுக்கோ. அறிவு தான் இறுதியானது, அறிவு தான் பூரணம். அதான் சொல்லிட்டேன், க்ளீனாக சொல்லிட்டேன். உனக்கு சந்தேகம், பிராக்யான் பிரம்மன் தான் சொன்னது தவிர யோகி பிரம்மன்னு சொல்லலை, யோகம் பிரம்மம்னு சொல்லலை. யோகி பிரம்மன் தான், அதில் எல்லாருமே பிரம்மன் தான், அது வேறு விஷயம். யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ அங்கே அறிவு இருந்தால் எதிர்பார்ப்பு இல்லாமல் உட்காந்துருப்பேன். அறிவு இல்லைன்னா என்ன, நான் உட்காந்துருக்கேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு என்ன பண்ணுவேன், விகாரம் அடைவேன், மனம் விகாரம் அடைவேன். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அறிவோடு நம்ம பயணிக்க யோகத்தினுடைய இன்னும் சிறப்புகளை எல்லாம், அதாவது தொடர் பயணம், ஒன்றை நோக்கிய பயணம். அப்படி பண்ண முடியுமா? நான் ஏகாகிர சித்தமாக இருந்தால் நான் ரீச் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஏகாகிரமாக சித்தத்தில் உன்னை இருக்க விட்டால் தானே, நான் தியானம் பண்ணேன்னா நான் ரீச் ஆகிடுவேன்னா, உன்னை தியானம் பண்ண விட்டா தானே தம்பி. நான் லைவாக கிளாஸ் அட்டன் பண்ணேன்னா இன்னும் மேன்மையான அறிவை பெறுவேன் அப்படின்னு உன்னை விட்டா தானே தம்பி. எது தடுக்குது? அவித்யா தடுக்குது. அவித்யா சொன்னேன், நேற்று சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன். அவித்யாக்குள்ளே தான் நீங்கள் நைட்டு போய் லயமாகறீங்க, அவித்யாவிலேருந்து தான் வெளில வரீங்க. நம்மளுடைய நோக்கம் என்ன? அவித்யாவை கிராஸ் பண்ணணும், அவித்யாவை பாஸ் பண்ணணும். அவித்யாவை பாஸ் பண்ணால் அந்தாண்ட இருக்கக்கூடிய ஞானசூரியன்கிற பிரம்மஸ்வரூபத்தை, அந்த தரிசனம் தான் நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்குது. இந்த சித்தம், புத்தி, அகங்காரம் அது நல்லா புரிஞ்சுங்க. ஞானம் என்ன பண்ணுன்னா சூக்ஷ்ம உடம்புக்கு தான் நெருப்பு வைக்குது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், சித்தும் சேர்த்து. ஏன்னா சித்து இந்த சட்டையெல்லாம் கட்டிட்டு சுவாமியோட சேர்ந்துடும், மேலே ஏறிடும். சித்து செத்து போகாது. சித்து போனால் அது போகிற இடம் பரம்பொருள் தான். பாக்கி சித்தம் தான் என்ன பண்ணுது, இந்த பிறவி எடுக்கிறதும் பிறக்கிறதும் இறக்கிறதும் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் தான், சூக்ஷ்ம உடம்பு தான். இந்த சூக்ஷ்ம உடம்புக்கு வடிவம் கொடுக்கறது தான் ஸ்தூல உடம்பு. அப்போ நீங்கள் நம்ம இந்த உடம்பை விட்டு இப்போ லயம் சின்ன பிரளயம் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி. சின்ன மரணம் தான் அது. தான் நேற்றே சொன்னேன், ஏந்தா உனக்கு காப்பி, தூக்கத்தை விட்டு எழுந்தா காப்பி.
எழுந்திருக்கலன்னா பால். ஆனால் அதுக்குள்ளே விரைந்து சத்தியோமுக்திக்கு முயற்சி பண்ணணுங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை. நீ ஜீவன் முக்தனாக, அப்புறம் நீ பிறக்கிற, நீ எதாவது காரியம் பண்ணுற பண்ணாமல் அது வேறு. முதல்ல சுதந்திரம் அடை. ஒரு பந்தம் இருந்ததுன்னா எப்படி நீ செயல்பட முடியும்? நீ வளரவே முடியாது. உன் கயிறை பிடிச்சி உன் காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தா எப்படி பறவை பறக்கும்? அதுக்கு தான் நேற்று பிராணனும் மனமும் ஒன்று கட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னது. அதனால் யோகம் முக்கியம். யோக ஞானத்தை கொடுக்கல, ஞாத்தும் இச்சாங்கிற ஜிஞ்ஞாசு தான் ஞானத்தை கொடுக்குது. அதுக்கு முமுட்சுங்கிற ஒரு குறிக்கோள் இருக்கணும் இல்லையா? நான் எங்கே போகிறேங்கிறது மோட்சத்தை நோக்கி போகிறேன். அதில் பயணம் யோகம். அங்கே என்ன பண்ணுறேன்னா ஞானத்தை அர்ஜனம் பண்ணுறேன், ஞானார்ஜனம் பண்ணுறேன். அதனால் சறுக்க மாட்டேன், இறங்க மாட்டேன், ரிட்டர்ன் வர மாட்டேன். நீ ஏறுவது ஒண்டி தான், அங்கே இறங்குறது ஒன்றுமே கிடையாது. அதனால் யோகாத் பரதரம் புண்ணியம், யோகத்தை விட புண்ணியம் மேலானதுன்னு சொல்கிறதோ, யோகாத் பரதரம் சிவம், யோகத்தை விட முன்னேற்றம். அதாவது சிவம்னா முன்னேற்றம்னு அர்த்தம், மேலேறுவதுன்னு அர்த்தம். நீங்கள் பரம்பொருளை சொல்லலை, பரம்பொருளை நோக்கிய பயணத்தை சொல்லுது. யோகாத் பரதரம் சிவம், யோகத்தை விட மேலானது சிவம்னு சொல்கிறதோ முன்னேற்றம் சொல்கிறதோ. யோகாத் பரதரம் சூக்ஷ்மம், யோகத்தை விட சூக்ஷ்மம் ரொம்ப நுட்பம். ஹைடெக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஹைடெக் தானே 1200 கோடியை சுந்தர் பிச்சைக்கு கொடுக்குது. நிறைய சிஓவுக்கு சுந்தர் பிச்சை தான் ஒரு மாடல், இன்ஸ்பிரேஷன். தப்பே இல்லையே. அவர் வர அந்த நிலையை ரீச் பண்ணி எல்லோரும் ரீச் பண்ணுறது தான். ஒருத்தன் ஒன்றில் நிற்க மாட்டேன், நின்னா மேலே ஏறுவேன். நீ தான் நிற்க மாட்டேன். நீ வேலை செய்யறதுக்கு முன்னாடி சம்பளம் என்ன லிஸ்ட்டில் போட்டு பார்த்து சும்மா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணி விட்டுறானுங்க, ஃபோனை போட்டு கலைச்சி விட்றானுங்க உங்களுக்கு டார்கெட்டையே. இதை நான் அங்கே இருக்கேன், அவன் கெட்டு போயிட்டானா நம்மளையும் கெடுத்து விட்றான். நீங்கள் ஒண்டி தான் மாறுபட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நேற்று ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறமா 1 கோடி பேர் சத்காரியத்தில் ஈடுபட போகிறாங்க ஒரே நேரத்தில் அப்படின்னா இதை விட மேன்மையான அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கு? ஒரு சத்காரியம் பண்ணணுங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஒரு 30 ஆண்டுகள் வாழ போகிறாங்க. இது ஒரு ஜென்ரேஷன். அறிவு கண்ணை திறக்க போகிறோம். நேற்று அப்படியே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆச்சு எனக்கு அந்த செகண்ட்ஸு. நம்ம எல்லோரும் அதை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கோம். இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய டீம் சத்தை நோக்கி பயணிக்க, வேறு எதையும் பார்க்காது. சத்தியம் அகிம்சாங்கிற அறிவால் உலகை வென்று அன்பால் வழி நடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கணுங்கிற ஒரு கொள்கையோட அறிவை கையில் எடுத்துகிட்டு இது பயணிக்கிற ஒரு 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 சாம்ராஜ்யம், ஞான சாம்ராஜ்யம், பக்தி சாம்ராஜ்யம், ஞான சாம்ராஜ்யமாக முருகப்பெருமான் படைன்னு தான் சொல்லணும். அவருடைய சிஷ்யர்கள் தான் அதை பண்ணணும். அவர் ஞானத்தை எடுத்துகிட்டு தான் தமிழ்நாடு வந்தார். ஞானங்கிற மாங்கனி அங்கே கொடுக்கல, எல்லாம் என்ன அங்கே பாருன்னு சொல்லிட்டார். பார்வதி பரமேஸ்வரனாக இருந்தாலும் தமிழ்நாட்டு வந்தால் தான் என்னை தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லிட்டார். அதனால் யோகாத் பரதரம் சூக்ஷ்மம், ஹைடெக். அதை விட யோகாத் பரதரம் நாகி, யோகத்தை விட மேலானது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்பான பிராணம் ரைக்கியம். எப்படி நீ தியானம் பண்ணால் பிராணனும் அப்பானனும் ஒரு பாயிண்ட் இல்லை, அது ஒன்றா சேருதோ, பேசாமல் உட்காந்துருக்கணும். இப்போ பேசாமல் உக்காந்துருக்கணுங்கிறதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த புள்ளியை நீங்கள் எல்லாம் ஒரு புள்ளி, எல்லாம் ஒரு பாயிண்ட். எதை நீங்கள் அடையினாலும் அடைய முடியுங்க. எதை நீங்கள் அடையினாலும் அடைய முடியும். எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. அந்த புள்ளியை நோக்கி பொறுமையாக சகிப்புத்தன்மையோட அதுக்கு தேவையான அறிவோடு பயணித்தா போதும். அந்த அறிவோடு நிலைச்சு நின்னாலே போதும். அதுக்கு தான் குரு பிடிங்கன்னு சொன்னது. ஏன்னா ஞானம் ஈஸியாக நிச்சயம் ஆகிடும். வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்களுக்கு கிடைக்கும்போது அவங்கவுங்க எங்கே இருந்தோ வராங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் தேனீக்கலாக இல்லை, ஈக்கலாக இருக்கலாம். புரியலை. எதுக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் அதில் ஃபார்வேர்ட் பண்ணுறதுன்னா படிக்கட்டும் எல்லோரும். பக்கத்தில் மகத்துவம் ஒன்று இருக்குங்கிறது அறியாமல் இருக்கிறோம்ல. பக்கத்தில் சுவாமி லைவாக இருக்காங்க, இவ்வளோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது இல்லையே. ஏதோ அதே தான், ஆடு மாடு மாதிரி சாப்பிட்றது, ஆகாரம் விகாரம் மைக்கணும், பயம் மரணங்கிற வாழ்க்கை. என்ன வாழ்க்கை இது? அதுக்கு இருக்கணுமா?
இருக்கணுங்கிற அவசியம். உயிர் வளர்க்கணும், உடம்பையே வளர்க்க விடாது. உடம்புக்கு பவுடர் அடிக்கிறது, பொட்டு வைக்கிறது, அதெல்லாம் நல்லா க்ளீனாக செய்கிறோம். உடம்பை வளர்க்குறது ஞானம் இல்லை, உயிர் வளர்க்கிறது தான் ஞானம். இந்த தியானத்தினால, யோகத்தினால என்ன ஆகுதுன்னா, அபான பிராணம் ஐக்கியம், ரஜசோ ரேஜசோ. ரஜஸ்னா பெண்ணு, சுக்லம் ஸ்ரோனிதம் சொன்ன ஆண்கள் வீரியம் ரேத்தஸ்ன்னு சொல்லுவாங்க, பெண்கள் ஸ்ரோனிதம்னு சொல்லுவாங்க. அதை ரஜம் ரேத்தஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்து. ஆண் பெண்ணு, பிராணாபான ஐக்கியம், ஆண் பெண் ஐக்கியம். சூரிய சந்திரம், அதாவது சூரிய நாடி சந்திர நாடி ஐக்கியம். இதெல்லாம் யோகத்தினால நடக்குது, தியானத்தில் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம செய்யாமல் இருப்போமா? பிராணாயாமம் இவ்வளோ நன்மைகள். பிராணாயாமம் நேற்று சொன்னல, அது ட்ரில் போட்டு மேலே அழைச்சிட்டு போகுது, சிகரத்துக்கு அழைச்சிட்டு போகுது. எல்லாத்தையும் ஓங்காரம் முன்னாடி, அந்த பிராணாயாமத்துக்கு முன்னாடி ஓங்காரம், நடுவில் பிராணாயாமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தியானம், ரைட் ஹேண்ட் சைடு விசாரம். இதெல்லாம் ஏற்கனவே போட்டது. இந்த உபநிஷத்தை அத்தியனம் பண்ணிட்டு இது போடலை. நம்மளுக்கு ஒரு அனுமானத்தில் முருகப்பெருமான் ரொம்ப நாள் போட்டேன். அது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருந்தாலும் 2-3 வருஷம் இருக்கும். ஒரு 700-900 ஆடியோக்கு முன்னாடியே இதெல்லாம் போட்டிருக்கோம், படம்லாம் கூட போட்டிருக்கோம் அதில். இப்போ இதெல்லாம் அங்கீகாரம், நீ எடுத்த முடிவு கரெக்டு தான் அப்படிங்கிற அங்கீகாரம். அப்போ அனுமானம்னு சொல்கிறேன், இப்போ சத்தியம்னு சொல்கிறோம். அதான் வித்தியாசம். இந்த ஐக்கியங்கள் எல்லாம் யோகா ஜீவாத்மா பரமாத்மனா. பிராணாபானம் ஒன்று சேருது, ஆண் பெண் ஒன்று சேருது, சூரிய சந்திரன் ஒன்று சேருது, ஜீவாத்மா பரமாத்மா. அதுபோல் ஜீவாத்மா பரமாத்மா சித்த சத்தாகுது யோகாத், தியானத்தினால. இப்போ இந்த இடத்துல யோகம்ங்கிறது தியானம். கிளைமேக்ஸ் வந்துட்டோம், நீங்கள் சிகரத்துக்கு வந்துட்டீங்க. அப்போ இணைந்து செயல்படுறது தான் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கோன்னு அர்த்தம். சுவாமியினுடைய பார்வையில் இருக்கோம், அது பார்வையில் பட்டுகிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு நீ வா உள்ளவா, நீ உள்ளவா, நீ உள்ளவான்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு போடுறாருல. இப்போ ஒர்க்கு போடுற குரு சேவா போடுறாருல, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு. அது மாதிரி உங்கள் அவர் பார்வையில் இருந்ததுன்னா ஞாபகத்தில் இருக்கும். வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்தவங்களுக்கு செய்யணும்ல, அதான் பாலிசி, அதான் குரு பார்வைங்கிறது. இறைவனுடன் அவரது முதல் வட்டத்தில் இணைந்திருப்பது யோகம்ங்கிறது அது சொல்ல வர கருத்து. இறைவனோடைய முதல் வட்டத்தில் கர்ப்ப கிரகத்தை சுற்றின்னு இருக்கு. அவரை சுற்றி சுற்றி வர அவர் உன்னை பார்த்துட்டே இருக்கார். எப்போ உன்னை தொடுவாருன்ட்டு அவர் தான் தொட முடியும், நீ அவரை தொட முடியாது. யார் என்னை செலக்ட் பண்ணுகிறானோ, இந்த உலகத்தில் 1000 விஷயம் இருக்குது, அத்தனையும் விட்டுட்டு என்னை தேடி வரான். என்ன சம்சாரத்தை விட்டு என்னை தேடி வரானா, அவனை நான் செலக்ட் பண்ணுறேன், நான் அவனை தொடுறேங்கிறது. நாம் அவரை பிடிக்க முடியாது, அவர் தான் நம்மளை பிடிப்பார். அம்பாள் அப்படி தான் காஞ்சிபுரம் ஃபுல்லாக தேடி ஏகாம்பரத்தை கண்டுபிடிக்க முடியல, மாமரத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆகா, சுவாமி இப்படி பிடிக்க முடியல, உட்காந்து தியானம் பண்ணால் தான் சரி வரும்னு அகத்தில் பிடிச்சிட்றான். அப்புறம் அது வரைக்கும் மறைஞ்ச இந்த சிவலிங்கம் அப்போ தான் வெளியில் வருது. மாமரம்லாம் துளிர் விட்டு எல்லாம் இருக்குது, வரலாறு இருக்குது. ஏவம் ஹி துவந்த ஜாலஸ்ய. இப்போ உங்களுக்கு தெரியணும், எது தெரியணும்னா, நீ மனமா, புத்தியா, சித்தமா, அகங்காரமா, ஜாகிரதமா, சொப்பனமா, சுசுப்தியா, அன்னமா, பிராணமா, மனமா, எல்லாம் உனக்கு க்ளீனாக தெரியுது இல்லை? அப்போ அதெல்லாம் நீ இல்லை. எதெல்லாம் நீ அறியறியோ அதெல்லாம் இல்லை. இது புரியுதா? அப்போ அதெல்லாம் டைலூட் ஆகுது. இதெல்லாம் நானா, இதெல்லாம் அனாத்மா. இது ரெண்டே வார்த்தை. இந்த வார்த்தையை எழுதிங்க, ஆத்மா அனாத்மா. இந்த வார்த்தையை எழுதுங்க. ஆத்மாங்கிறது நீ, அனாத்மாங்கிறது உன்னை சுற்றி இருக்கிறது, உன் மேலே ஏற்றப்பட்டிருக்க சூப்பர் இம்போசிஷன் சொல்லுவாங்க. உன் மேலே இதை இத்தனையும் ஏற்றி வச்சிருக்க. ஆத்மா அனாத்மா. நீ உயிர், நீ மகத்து, நீ பரம்பொருள், நீ அன்பு, நீ அமைதி, நீ ஆனந்தம். ஆனால் நீ அழுதுகிட்டு இருக்க, தவிச்சிக்கிட்டு இருக்க, பயந்துக்கிட்டு இருக்க, குழம்பி போயிருக்க, தெளிவில்லாமல் இருக்க, பதட்டப்படுற. இதெல்லாம் நீ அல்ல. நீ யார் கூட சேர்ந்துட்டு இருக்க? சம்சாரத்தோடு சேர்ந்துட்டுருக்க. அதனால் துன்பம். சங்க துன்பம், அசங்க
ஆனந்தம். அதுதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, யோகம்னா பிரிகிறதுன்னு சொல்லுவாங்க. மாற்றாக இருக்கும். நமக்கு எதை சம்சாரத்தை பிரிகிறது. சம்சாரம்னா உலகத்தை பிரிகிறது. உன்னுடைய ஸ்வரூபம் அசங்கம், உங்கூட யாரும் கலக்க முடியாது. நீ சத்து, நீ சித்தாகி சிதாபாசமாக போய் இப்போ தெருவில் நிற்கிற. நீ சிதாபாசம் சிதாபாசம் உன்னுடைய ஸ்வரூபம் இல்லை, தோண்டி நிற்கும், மறையும். நுரையல்ல நீ. இப்படி அலைஞ்சின்னு இருக்க, அலையும் இல்லை. நீ யார்? நீ நிலை. உள்ளே போ, மேலே ஏறு. ஸோ ஏவம் ஹி துவந்த ஜாலசிய, இந்த இரட்டையாக இருக்கு இல்லையா, துவைத்தம், சம்சாரம், நான், ஆத்மா, அனாத்மா. நான் என்ன பண்ணுறேன்? காலையில் பகலில் வேலையை சிந்திக்கிறேன், நைட்டில் சிந்திக்கிறதே இல்லை. இரவில் சிந்தனை இல்லை, பகலில் சத்தை சிந்திக்கிறது இல்லை. எதை சிந்திச்சிட்டு இருக்கேன்னா, இதுதான் மற்ற எல்லாத்தையும் சிந்திக்கிறேன். சம்சாரத்தோட சங்கம் இருக்குது, தொடர்பு இருக்குது. அதுதான் அவித்யா. அதோட தொடர்பு கண்டு எதெல்லாம் நீ பார்க்குற அதெல்லாம் சிந்திப்பேன். அதோட அஸ்மி, அதோட ஒன்றாயிடுவேன். அப்புறம் அதான் நான்ப, நீ அது அல்ல. அது இருக்கிறதுனால தான் சுக துக்கம், விருப்பு வெறுப்பு, நல்லது கெட்டது, பாவ புண்ணியம், சுக துக்கம். இது இருக்கிறதுனால, ரெண்டு இருக்கிறதா நீ நினைக்கிறதுனால தான் உனக்கு பிடிக்குங்கிற பிடிக்காதுங்கிற. முதல் பாயிண்ட் அதுதான். இது எனக்கு பிடிக்குங்கிற பிடிக்காதுங்க. எதுக்கு பிடிக்காதுன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லுவேன், எதுக்கு பிடிக்குன்னாலும் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவேன். அச்சா ஒன்று ஏதோ ஒரு பொருள், மாங்காய் பிடிக்கும் பிடிக்காது, கொய்யாக்காய் தான் பிடிக்கும், மாங்காய் பிடிக்காது. பால்காய் தான் பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்காது சில பேர். அந்த விருப்பு வெறுப்பு, பிடிக்கும் பிடிக்காதது, நல்லது கெட்டது, பாவ புண்ணியம், சுக துக்கம், இதான் ரெட்டை. அதான் ரெட்டையை ஒழிச்சு கட்டணுங்கிறது தான் இங்கே உபநிஷத்தினுடைய சாரம். அதான் ரெண்டு இல்லைன்னு சொல்லுது. எவ்வளோ ஆச்சரியம்! ரெண்டு இல்லை, நீ ரெண்டு இருக்கிறனால தான் அது கூட சண்டை போட்டு கிடக்குற. ரெண்டு இல்லை, நீ தான். நீ யாரு கூட சண்டை போடுறியோ அது நீ தான். ஏன்னா ஒன்று தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறது தான் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் ஒன்று. நேற்று அந்த மாமி கேட்டாங்க ரூபவதி, எல்லாருக்குள்ளேயும் ஒருத்தவங்கிறது எனக்கு புரியல. அதுக்கு ஆடியோலாம் நிறைய கேட்டால் தான் புரியும். அதான் இதே சொன்னேன். எனக்கு பிரம்மஞானம் இருக்குது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், அது எல்லாருக்கும் போய் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன்ல. எல்லாரும் அப்போ எங்குள்ளே இருக்காங்க. இல்லைன்னா எப்படி எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைப்போம். இன்றைக்கி ஒரு கரூர்கார் சொல்லியிருக்காரு, நாங்கள்லாம் இது 8 குரு எனக்கு இருக்காங்க. சொன்னது சொல்கிறேன், ஐயப்பன் சொன்னேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5:30 மணி. நான் 8 குருவை கடந்து வந்திருக்கேன். நாங்கள்லாம் பேசுவோம். இந்த மாதிரி அரிய கருத்தையெல்லாம் சும்மா அசால்ட்டாக அடித்து விட்றாரு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி சூக்ஷ்மத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அதை எங்களுக்குள்ளேயே வச்சுக்குவோம், வெளியில் விட மாட்டோம். எவ்வளோ பரந்த மனப்பான்மை, உயர்வான மனப்பான்மை. ரகசியம் சொல்லி கொடுத்தா தான்ப்பா ரகசியம் பாதுகாக்கப்படும். அர்த்தத்தை எல்லாத்தையும் அனர்த்தம் பண்ணி வச்சுருக்கீங்க. தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அடியான்னு சொல்லித்தரேன், தவறு இல்லை. அவன் புரியலைன்னா புரிய வைக்கிறேன். என்ன பெரிய விஷயம்? வேதாந்தம் நமக்கு இப்போ அல்வா சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் அடித்து விட்றாரு அப்படின்னு எப்படி சொல்ல முடியுதுன்னா, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற உணர்வு, ஒரே உணர்வு தான் எல்லோரும் இருக்காங்கங்கிற உணர்வு. சர்வாத்ம பாவம்னு பேர். சர்வ ஆத்மாக்களும் ஒன்றில் தான் இருக்குது. ஒரு ஆத்மா தான் அப்படி ஒவ்வொரு உடம்பை போட்டுக்கிட்டு இருக்குது, மனசை போட்டுக்கிட்டு. இப்போ ஆளுக்கு ஒரு உடம்பு வச்சுருக்கீங்கள, ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம்னு சித்தம் போட்டு வச்சுருக்கோம். யார் அந்த சித்தத்தை நீங்கள் தான் தயாரிச்சிங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னென்ன பண்ணினீங்களோ எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. அது பேர் சித்தம். அது அடுத்த ஜென்மாவாக அங்கேருந்து தொடரும். எங்கே விட்டியோ அந்த சித்தம் அங்கேருந்து வேலை ஆரம்பிக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி எத்தனை கோடி ஜென்மா அடிச்சோ அத்தனை கோடி சித்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நடப்பது நாடகம், மறைந்து போகும் கடந்து போவாய். சகிப்புத்தன்மை வேணும். கொஞ்சம் டார்ச்சராக தான் இருக்கும். சரி, எல்லாம் அவன் செய்கிறான், நம்மை வைத்து செய்கிறான் அப்படின்னு நம்ம போவோம், அமைதியாக போவோம். வேறு வழி கிடையாது. நீ டேக்கிள் பண்ணுறது தான், ஃபேஸ் பண்ணுறது தான் அதுக்கு மருந்து.
ஓடிலாம் ஒழிய முடியாது தம்பி. நீ எஸ்கேபிஸ் எல்லாம் வேண்டாம், நில்லு. ஞானம் இருக்கவங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஆத்மாவை கிள்ள முடியாது, குத்த முடியாது. திட்டுறானா திட்டிட்டு போகிறான், உனக்கா வலிக்குது. பாராட்டுவான், திட்டுவான், ஏறி மிதிப்பான், நல்லவன்பான், கெட்டவன்பான், அயோக்கிய பையன் நானே சொல்கிறேன். ஜாதகம் கெடுகட்ட ஜாதகம் நானே சொல்கிறேன். நீ என்ன சொல்கிறது? நிகழ்ச்சிகள் தெரியாமல் பண்ணினதுனால பிறந்திருக்கோம். இப்போ தெரிய ஆரம்பிச்சிடுது, இனிமேல் பண்ண மாட்டோம். அத இந்த துவந்தம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் துவைத்தம் இருக்கக்கூடாது. இந்த துவைத்தம் இருந்தால் அப்புறம் 2 பேர் இருந்தால் 2 கருத்து இருக்கும், 2 சித்தம். சித்தம் தான் பலவிதமாக இருக்குது, சித்து ஒன்று தான். அறிவு பொருளுங்கிற இந்த முதல் நிலையில் அம்பாலா வருத, மனமாக வருத, அது ஒரே சுவாபாவம், ஒரே குவாலிட்டி. அது மேலே சித்தம், அது எதை வச்சு ப்ரோக்ராம் செயல்படுதுன்னா அதில் தான் புத்தி, அகங்காரம். அதுவும் அதது வேலையை தான் செய்யுது. கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுது. எடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கே தகுந்த வேலை. கோயில் கட்டுறதுனா அது தனி ப்ராஜெக்ட்டு, பில்டிங் கட்டுறதுனா அது தனி ப்ராஜெக்ட்டு, ஹோட்டல் கட்டுறதுனா வேறு, கமர்ஷியல் வேறு. இருக்கா இல்லையா? எல்லாம் ஒன்றா, எல்லாம் ஒரே மெட்டீரியல் தான். கம்பி, சிமெண்ட்டு, செங்கல், இதுதான் ஜல்லி தான், கொத்தனார், இன்ஜினியர் எல்லாம். ஆனால் நீ கான்செப்ட் வேறையாக இருக்க. அதனால் ஏவகி துவந்தஜாலஸ்ய சம்யோகோ யோக உச்சதே. அதனால் இந்த இரட்டை எல்லாத்தையும் ஒன்றாக்குறது தான் யோகம். இப்போ சொன்னதில்லையா, ஆண் பெண்ணு, ஜீவ ஈஸ்வர, பிராண அப்பான 4 சொன்னிச்சு. பிராண அப்பான, ஆண் பெண்ணு, சூரிய சந்திரன், நாடிகள், இது எல்லாத்தையும் ஒன்றாக்குறது தான் யோகம், சம்யோகம். அத்த யோகசிகாம் பக்ஷய சர்வஞானேஷு ச உத்தமாம். எல்லா ஞானத்தை விட மேலான ஞானத்தை இப்போ உனக்குன்னா அது பேர் யோகசிகா. யோக சுடர்னு அர்த்தம். யோக சுடர், பிரம்மஞான சுடர்னு போடுறீங்கல்ல, பூரண பிரம்மஞான சுடர்னு போடுறீங்கல்ல, அதுலேயே பூரணம் வந்திருக்கு. நேற்று யாரோ ஐயப்பனுக்கு யார் பேர் வச்சுன்னு யாரோ கேட்டாங்க. அடியன் தான் வச்சேன் அப்படின்னு. அடியன் தான் பேர் வச்சது. அது நாமகரணம், தர்ம ஞானம். இவன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பான். இந்த மாதிரி பேர் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. வேதாந்தத்தில் இருக்குது, தனித்தனியாக இருந்துச்சு, நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். தர்ம ஞான யோகம் எல்லாமே அதில் அடங்கும். தர்மமும் பக்தியும் இருக்குது, ஞானமும் இருக்குது, யோகமும் இருக்குது. பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரணம். அதனால தான் தர்மசாஸ்திரா. அவர் இந்த ஆண்டோடைய நிறைவு வேலைகளை அவர் செய்கிறார், ஐயப்பன் செய்கிறார். தர்மசாஸ்திரா பண்ணுறார். 25 டிசம்பர் 25. 28 சுயம்பு பிரம்மஞானம் முதல் சென்டர், முதல் வேத கிராமம். அவருடைய பாஷை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் வேத கிராமம் உருவாக்கப்படுகிறது. இப்போ அதான் யோகசிகா. அந்த யோகசிகாவை நான் சொல்கிறேன், அந்த யோகத்தினுடைய சுடரை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. எப்படி வக்ஷையே சர்வஞானேஷு ச உத்தமம். இருக்கிற ஞானத்துலேயே மேலான ஞானம், உத்தமமான ஞானம், அதை நான் உனக்கு சொல்கிறேன். எது அனுத்தியாயே மந்திரம். மந்திரம் இது அநியாய மந்திரம். என்ன மந்திரம்னாலே ஓங்காரம் தான். ஓங்காரம் ஜபிக்கணும். முதல் பாயிண்ட்டு யோகத்தினுடைய சூக்ஷ்மத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட்டு யோகத்தை, இது ஓங்காரத்தை ஜபிக்கணும். மந்திரம். அந்த ஓங்காரத்தை ஜபிக்க ஆரம்ப காலத்தில் உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு ஒரு நடுக்கமே வரும். நடுக்கம்னா ஒரு இயக்கம். ஏன்னா சித்து அதில் தான் சிவபரம்பொருளில் போய் சேருது. ஓங்காரம் தான் பிராணன், பிராணன் தான் சித்து பிராணன் மூலியமாக ஓங்காரம்னு சொல்லி வழிவிடு பராக்குங்கிற மாதிரி வெளியில் வராமல் உள்ளே போகுது. இது உள்ளேருந்து வந்த ஓங்காரம் பிராணனாக மாறி சித்தாகி சத்தாகுது. ஓங்காரம் பிராணனாகி சித்தாகி சத்தாகுது. சத்து இல்லாமல் சித்து இல்லை, சித்து இல்லாமல் பிராணன் இல்லை, பிராணன் இல்லாமல் ஓங்காரம் இல்லை. ரிவர்ஸில் சொன்னால் ஓங்காரம் பிராணன் சித்து சத்து
3 4 ஒன்று தான். அதனால் ஓங்காரம் ஜபிக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அப்பயே சொல்லிட்டோம். அப்பயே சொல்லிட்டோமா இல்லையா? படம் வரைஞ்சி பாகத்தையே குறிச்சிட்டோம். எங்கே விசாரம் வரும், எங்கே தியானம் வரும், எங்கே ஓங்கார லோக்கே பிராணாயமா பேக் என்ஜின். ஓங்காரம் முன்னாடி ப்ரொப்பல்லர் மாதிரி அது எல்லாத்தையும் ஊடுருவி போகும். அது தொலைச்சிக்கிட்டு போகக்கூடிய ட்ரில் பிட்டு அது ஓங்காரம். அது யாரும் தடுக்க முடியாது தெரியுமா? ஓங்காரத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா பிரணவம் அது. உலகமே அதுக்குள்ளே அடக்கங்க. உலகம் எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் வேதத்துக்குள்ளே அடக்கணும். வேதம் காயத்ரிக்குள்ளே அடக்கம், காயத்ரி வியாகிருதியில் அடக்கம். வியாகிருதி ஓம் பூவகாஸ்வகன்னு சொல்லுவாங்க. வியாகிருதி ஓங்காரத்துக்குள்ளே அடக்கம். புரியுதா? ஓங்காரம் பிராணனுக்குள்ளே அடக்கம், பிராணன் சித்துக்குள்ளே அடக்கம், சித்து சத்துக்குள்ளே அடக்கம். ஒன்று தான் அப்படி விரிவாக விரிஞ்சிருக்கு. ஆசனம் பத்மகம். ஏதாவது ஒரு ஆசனம் போட்டுக்கோ. பத்மாசனம் ஓகே. பத்வா அப்படின்ட்டு எச்சா அந்நியத்தாப்பி ரோச்சதே. இல்லை பிற ஆசனங்கள் ஏதாவது உனக்கு பிடிச்சதோ அதில் போட்டு உட்காரு. துவைத்தம் தாங்க சம்சாரம். புரிஞ்சுதா? துவைத்தம் ஏன் வேண்டான்னு சொல்கிறேன். 2 வச்சுக்காத. ஒன்றில் நில்லுன்னு. தொழிலாக இருக்கட்டும் எல்லாம் ஒன்றில் நிற்கிறது உத்தமம். மொத்த ஆற்றலும் ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணால் அது பற்றிக்கும். இங்கேயும் காமிக்கிறேன், இங்கேயும் காமிக்கிறேன், இங்கேயும் காமிக்கிறேன்னா 2 பக்கம் லென்ஸை வச்சு 2 பேப்பரை எரிய வைக்க முடியும்னா 2 பேப்பருமே எரியாது. ஒரு லென்ஸை ஒரு சூரிய ஒளியில் ஒரு பாயிண்ட்டை நிறுத்தினா அது பற்றிக்கும். அது எளிமையான உதாரணம். அது எல்லோரும் நம்ம சின்ன வயசில் செஞ்சு பார்த்தது தான். அது துவைத்தம் தான் சம்சாரம். அதனால் சம்சாரத்தை நீக்கணும், உலகத்தை நீக்கணும், ஜகத்தை நீக்கணும். அது என்ன பண்ணுது? இந்த மன உளைச்சலை உருவாக்கிட்டோம். துவந்தத்தை உருவாக்குறதுனால அதை பற்றி சிந்திக்கிறா, இறைவனை சிந்திக்க மாட்டோம். புரியுதா? இறை சிந்தனை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா எதையாவது ஒன்றை சிந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கும். மனம் என்ன பண்ணோம்? மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். 2 இருந்தால் தானே மனநம். ஒன்றே பாரு, திரும்பினாலே மனம் போயிடும். புத்தி இருந்தால் தான் திரும்ப முடியும். மனம் திரும்பிட்டா புத்தி. மனம் புறத்தை திருப்புனா மனம், அகத்தை திருப்புனா புத்தி. நம்ம சுற்றி நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படி நம்ம சுற்றி முழுக்க 100% பொய் தான் இருக்குது. பொய்யறிவு தான், அவித்யா தான் நிறைஞ்சிருக்கு. இருட்டில் தான் எல்லா ஜென்மாவும் வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. நம்மளுடைய வாசனையை பாருங்கள். இந்த சித்து நைட்டு போய் ஓய்வெடுக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, தூங்குற சுசுப்தி, அது இருட்டில் தான் நடக்குது. அதில் ஆனந்தம் எங்கேருந்து கிடைக்குன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரம்பொருள் ஆசீர்வதிக்குது. இருட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த சித்தை உள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் ஓய்வில் இருக்கிறான், அவனுக்கு சக்தி கொடுப்போன்னு சக்தி கொடுக்குறது. அதுதான் உறக்கம். ஆச்சா? இது நிரந்தரமான உறக்கம்னு சொல்கிறது தான் மாயையில் போய் உட்கார்றது. இந்த உடம்பை விட்டுட்டு போகிறோம் இல்லையா, எங்கே உட்காரோம்? அதே இருட்டில் தான் உட்காரோம். அறிவு இருந்தால் உள்ளே போயிருப்போம், லேட்டாக வரமாட்டோம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு வேலை வெட்டி இல்லைன்னா வேதா கிளாஸ் அப்படி இருக்குமா? இப்படி யோகம். அது யோகம் கிடையாது. இதெல்லாம் நொண்டி ஒடியாருது, மெதுவாக வருது. அதுக்கு நீங்கள் பல காரணங்கள் சொல்லுவீங்க. அதெல்லாம் ஒரு காரணமே இல்லாத நிலையெல்லாம் வந்துடும். வரட்டும். ஆனால் யோகத்தில் தான் இருக்கீங்க, தீவிர கதியில் இருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். எல்லோரும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். போட்டோம். அப்படி சரீரம் விட்டுட்டா மாயையில் போய் தான் ஓய்வு எடுக்கிறோம். திரும்ப நீ எப்போ உடம்பு எடுக்க போறியோ அது வரைக்கும் நீ இருட்டில் இருக்கணும். புரிஞ்சுக்கங்க. லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் அடுத்த சரீரம் எடுக்கிற வரைக்கும் அந்த இருட்டில் தான் இருக்கீங்க. எங்கே இருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. அப்புறமா தான் உங்களுக்கு லோகம்லாம் புவக மகலாம் அப்புறம்தான். ஜட்ஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எந்த லோகங்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறது, என்ன வேலை, என்ன ஊர், தேசம், நிமித்தம், காலம், எந்த வருஷம் எல்லாம் டிசைட் பண்ணுறது. அதனால் அறிவீனமாக இல்லாமல் அறிவோட பிரம்மஞானத்தை விரைந்து கேட்டிங்கன்னா இவன் முக்தன் ஆகிட்டா நம்ம இஷ்டம்.
நீ இங்கே போய்ட்டு வேணா அங்கே போக முடியாது, இங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம், தைரியமாக சொல்லலாம், சுவாமிகிட்ட பேசிக்கலாம். வள்ளலார் சொல்கிறார் இதெல்லாம். மற்றவன்லாம் போயிட்டு வாங்கன்னா ஐயோ பூலோகத்தை மட்டும் மோசமானவன்லாம் அங்கே தான் இருக்கான், வேறு எங்கே வேணாலும் அனுப்புகிறேன். மற்ற ரிஷிகள்லாம் வர முடியாதுட்டாங்களாம். இவர் நான் போயிட்டு வரேன்னாராம். கேள்விப்பட்டது, நான் படித்ததில்லை, எதுவுமே படிக்கிறதில்ல, கேள்விப்பட்டது. யோகசிக்கால முதல் பாயிண்ட் ஓங்காரத்தை சொல்லு, பத்மாசனம் போடு. நாசாகிரே திருஷ்ய ஆரோப்பிய, புருவமத்தி, அதாவது மூக்கு நுனியில் பார்க்கலாம், புருவமத்தியில் பார்க்கலாம். அங்கே பார்த்தா தான் எனக்கு ஞானமானா அதெல்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் நீ பார்க்கலாம், எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஒரே இடத்துல பார்க்கணுங்கிறதுக்காக புருவமத்தியை அடியன் உபதேசிக்கிறேன். ரிஷிகள் சொன்னது தான், சொந்த கருத்தில். ஒரே இடத்துல தான் தியானம் பண்ணி ஈஸி, பத்திக்கும் டக்குன்னு. ஒவ்வொரு உபநிஷம் ஒவ்வொரு இடம் சொல்லும். அது உனக்கு எது சௌகரியமோ அந்த ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் நீ கடைசி வரைக்கும் நிற்கும். அது உத்தமம். நாசாகிரே திருஷ்டி ஆரோப்பிய, மூக்கு நுனியில் உன் கண்ணை பாரு. அசபாதோ சம்யத்தே, கைகளை கால்களை கரெக்டாக கட்டிக்கோ, கரெக்டான லொக்கேஷனில் வச்சுக்கோ. ஏன்னா பெயின் இருக்கக்கூடாது. நீ 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காடுறேன்னா. மனு சர்வத்திர சங்கிராகி, 8 திக்கும் மனம் அப்படியே சுற்றின்னு இருக்கும். அதெல்லாம் கிரகிய, எல்லாத்தையும் எல்லா சிந்தனையும் ஒரு பாயிண்ட்டுக்குள்ள கிரகணம் பண்ணிக்கோ. ஓங்காரம் தத்திர சிந்தையே, மறுபடியும் ஓங்காரத்தை சிந்திப்பாயாக. ஓங்காரம் என்னது? அகர உகரம் அகரம், மும்மூர்த்திகளுடைய சேர்க்கை, ஸ்தூல சூக்ஷ்ம காரணம், ரிக்யஜு சாமம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், எதெல்லாம் 3 இருக்கோ அத்தனையும் அதுதான் ஓங்காரம் தான். ஓங்காரத்தை சிந்தையை, அந்த புருவமத்தியில் ஓங்காரத்தை தியானம் பண்ணு. ஓங்கார தியானம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸ்தூலமாக ஜபிக்கிறது, அப்புறம் மானசீகமாக ஜபிக்கிறது, அப்புறம் அந்த ஓங்கார அஜபாவாக அது ஒடுங்கி இருக்கிறது. ஒடுங்கின இடத்துல இருந்து ஓங்காரம் உள்முகமாக அதை காது கொடுத்து சிரவணம் செய்கிறது. அந்த ஓங்காரத்தை தொடர்ந்து நுட்பமாக கவனிக்க அது ஒடுங்குற இடம் சத்து. இந்த சித்து அந்த இடத்துல சத்தோட 2 கலந்துக்கும். ஸோ தத்திர சிந்தையேத் தியாயேத் சததம் பிராக்யோ ஹிருத்துவா பரமேஸ்வரம். என்ன பண்ணணும்? ஓங்கார தியானம் பண்ணணும். தியானிக்கிறதுனால சததம் தொடர்ந்து தியானிக்கிறதுனால பிராக்யோ, இந்த சித்தானது கிருத்துவா, ஹிருதயத்தில் சத்தில் ஒடுங்குகிறது. பரமேஸ்வரம் சித்து கிருத்துவா, இதயத்தில் பரமேஸ்வரமாக ஒடுங்குகிறது. ஏகஸ்தம்பே நவத்வாரே, ஒரு ஸ்தம்பம் ஸ்பைனல் கார்டு, நவத்வாரம் 9 ஓட்டைகள், ஸ்ரீ சூனம் 3 குணங்கள், பஞ்ச தேவதா பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர ருத்ர சதாசிவ, எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் தியானிக்க. ஈத்ருஷே து ஷரீரவா மதிமான் உபலக்ஷயத், இப்படி ஷரீரே உடலில் மதிமான் உபலட்சத்தே, அறிவாளியானவன் இந்த உடம்பை பொருட்படுத்தாமல், இந்த உடம்பை சிந்திக்காமல் ஓங்காரத்தையே தியானிக்க ஆதித்ய மண்டலாக்காரம் ரஷ்மி ஜுவாலா, சூரிய மண்டலம் சந்திர மண்டலம், இந்த வலது கண் இடது கண் புருவமத், இது நெற்றிக்கண், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி, இந்த மண்டலங்களை எல்லாம் கடந்து ஆதித்ய மண்டல ஆக்காரம் ரஷ்மி ஜுவாலா, அங்கே ஒரு வெளிச்சம், சமாக்குளம், அதுக்குள்ளே கடந்து தஸ்ய மத்தியகதம், அதனுடைய நடுவில், புருவமத்தியினுடைய நடுவில் வக்னி, ஒரு சுடர், அக்னி சுடர், அதான் சித்தாக்னி. எந்த அக்னியும், எல்லா அக்னியும் ஒன்று தான், ஒவ்வொரு இடத்துல ஒன்று வேலை செஞ்சிகிட்ருக்கு. சித்தாக்னிங்கிறது இறுதி, அடுத்தது என்னவா சிவாக்னியாக மாறப்போகுது. தஸ்ய மத்தியகதம், அதன் நடுவில் வக்னி,
ஒரு சுடரானது நெருப்பானது பிரஜ்வலித்து நன்றாக அழகாக பிரகாசிக்கிறது. தீபவத்து தீப போல, தீபஷிகா தீபச்சுடராய், தூ யா மாத்ரா அது ஒரு கணமானது, மாத்ரா ஒரு கணம், சா மாத்ரா பரமேஸ்வரே அந்த கணம்தான் பரம்பொருள். புரியுதா? யோகசிகா தான், தீபசிகா தான் யோகசிகா. யோகசிகா மூலிமா தீபசிகாங்கிற பரம்பொருளை, அதனால் பரமேஸ்வரனை அக்னின்னு சொன்னாங்க. அவர் யோகாக்னியாகவும் இருந்திருக்காரு, ஞானாக்னியாகவும் இருந்திருக்காரு. இப்போ ஆத்மா அனாத்மா வித்தியாசம் புரியுதா? உங்களை தவிர பாக்கி எல்லாமே அனாத்மா தான். எல்லாம் தோன்றும் நிற்கும் மறையும். அது எனக்கு பிடிக்கும், அது எனக்கு பிடிக்காதுன்னு எப்படி சொன்னால் அறியாமை தானே. உங்களை தவிர பாக்கி எல்லாம் அனாத்மா, தோன்றும் நிற்கும் மறையும். அதில் என்ன விருப்பு வெறுப்பு, அதில் என்ன நல்லது கெட்டது, அதில் என்ன உயர்வு தாழ்வு. வேதம் பார்க்குறவன் திரும்ப திரும்ப பிறக்கிறான்னு சொல்லுது. நீங்கள் எங்கேயுமே வேதம் பார்க்காதீங்க. வேதாந்திகள் ஜாதியோ மதமோ மொழியோ வேறுபாடு ஒரு நாளும் கொள்ளாதீங்க. உபதேசம் போதை வஸ்துவை சாப்பிட்டா தான் போதை வரும். இந்த மதம் மொழியெல்லாம் இருக்குல்ல, கேட்டோடனே போதை வந்துடும். போதை வஸ்து பயன்படுத்தி ஒரு கொஞ்சம் நேரத்தில் அது தெளிவு பெற்றுருவான். இந்த போதை அழியவே அழியாது, நாசம் பண்ணிடும். அதுக்கு ஒரே அக்னி, ஞான அக்னி தான் மருந்து. குடிக்காமலே இவ்வளோ சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? முட்டா பசங்க தான் குடிச்சிட்டு சொல்லுவான். நமக்கு அவசியம் இல்லை, நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் மோரக்கட்டை என்னான்னு. விந்தாந்தி யோகினக சூரியக யோகாபியசேன வைப்புனக. அழகாக சொல்லுது. இப்படி நீ அந்த பரமேஸ்வரன் அந்த தரிசனம் செய்தால், விந்தாந்தி யோகினக சூரிய யோகாபியாசேன வைப்புனக. யோகி மேலும் துளைத்து கொண்டு சூரிய மண்டலம் கடந்து யோகாபியாசனம் தொடர்ந்து செய்ய, துவத்தீயம் சுஷ்மனா துவாரம் பரிசுப்ரம் பரிசுத்தமான சுஷ்மனா நடுநாடி வாசலில் திறந்து தன்னை சமர்ப்பிக்கிறான். சித்து சத்தாகணும்னு சமர்ப்பண பாவத்தோட சிவபோகத்தை நோக்கி அந்த நடுநாடியில் பயணிக்க, கபால சம்புடம் மேலே சகசிராரத்துக்கு, அதுக்கு முன்னாடி சூரிய மண்டலம் சந்திர மண்டலம்லாம் அங்கே இங்கெல்லாம் உங்களுக்கு மலை குளிர்ச்சி தீர்த்தம் இதெல்லாம் கிடைக்கும், அமிர்தெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பீத்வா அதெல்லாம் பருகி, ததக பஷ்யதி தத்பதம் அவருடைய திருவடியை, அவருடைய அந்த நிலையை. பதம்ங்கிறது நிலை, பதம்ங்கிறது பாதம்னு சொல்லலாம். திருவடியை, இருதயத்தை, அந்த பதத்தை சகசிராரத்தில் சிவதலத்தில் தது பதம் அத தது தியாயேத் அதை தியானிக்க சித்தி. இதில் அலட்சியமாக இருக்கிறவன், குரு இல்லாதவன், அவன் கதிலாம் என்னன்னு சொல்லுது. அவன்லாம் ஜந்துரால ஆலசிய. இந்த மாதிரி குரு இல்லாத, கைட்லைன் இல்லாமல் நான் இறைவனை பிடிக்கிறேன்னு சொல்கிறவன், ஜந்து போல் சோம்பேறியாக இருக்கிறவன், பிரமாதாத்து அலட்சியத்தினால. எனக்கு தெரியும், நான் யூடியூப்பில் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சின்னு இருக்காங்க. யூடியூப் ஒரு கைட் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. விஸ்தாரமான ஞானத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. நுட்பமான சூக்ஷ்மத்தை அதனால் கொடுக்க முடியாது. அதனால தான் சூக்ஷ்மத்தையெல்லாம் தன் கைவசப்படுத்தி வச்சுருக்காங்க இறைவன். அது எதுக்கு ஆள் போட்டு வச்சுருக்காங்க? அவங்கள போய் பார்க்காம நான் அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆகிடுவேன், அறியாமை. பிரமாதத்தை அலட்சியத்தினால, ஆலசிய சோம்பேறித்தனத்தினால. இப்போ குரு இல்லைன்னா டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் இல்லைன்னு சொன்னால் டெய்லி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோமா? டெய்லி சிந்திப்போமா? டெய்லி தியானம் பண்ணுவோமா? டெய்லி உங்களை பார்வையில் இருக்கிறதுனால தானே பயணம் எளிமையாக இருக்கே. இதுவே பெரிய ஞானம். இது தெரியாது உங்களுக்கு, இதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரியலை. சில பேருக்கு புரிஞ்சிருக்கு, பல பேருக்கு புரியலை. பக்கத்தில் தான் இருக்கான், வர முடியல.
இப்போ தமிழ்நாட்டிலேருந்து மொத்த மக்களும் வரப்போகிறாங்க, இங்கே குமரங்குண்டத்தை நோக்கி வரப்போகிறாங்க. கும்பமேளாவுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரப்போகிறாங்க. இடையில எப்பயாவது அவங்களுக்கு தோன்றப்பெல்லாம் முருகனை வந்து பார்த்துட்டு போகணுன்னு ஒரு சிந்தனையோடு வரப்போகிறாங்க. அவங்களுக்கு புரியுது, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு இன்னும் புரியுது. அது யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அப்போ அதுதான் அவங்களுக்கு. அதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படியோ ஒரு ஆதங்கம் பேச தோணுது. கூட இருக்கிறவன் நல்லா இருந்தால் தானே மகிழ்ச்சி நமக்கு. அவன் முகத்தை தானே நம்ம அடிக்கடி பார்க்க போகிறோம். அவன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேறானே, அள்ளி பருக மாட்டான். என்னாச்சு இப்போ? அங்கே ஒரு சிவபோகம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகுது. இப்போ அந்த இடத்துல தத்பதம், அந்த பதத்தை அடைந்தான். தது தியாயத்தை அப்படி ஆயிட்டான், சிவமாயிட்டான். பாக்கி பேர் பிரமாதத்தை அலட்சியத்தினால சோம்பேறித்தனத்தினால அவனால தான் என்ன பண்ணுது, 3 வேளை சொல்லுது, அதுவே சொல்லுது. திரிகாலம் பூஜை பண்ணு, சத்தி பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, சத்வசிதமாக மாறுங்கிறதுக்காக. எது திரிகாலம் ஆகச்சேத் ச கச்சேத் புண்ணிய சம்பதம். நிறையா புண்ணியம் பண்ணு, தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, சத்காரியங்கள்லாம் ஈடுபடுன்னு 3 வேளை ஒரு நாளைக்கு செய்ய சொல்லு. புண்ணியம் ஏத்தத்து சமாசாத்திய, அந்த புண்ணியம் அதிகமாக சத்காரியங்கள் ஈடுபட புண்ணியம் அதிகமாக ஆசாத்திய அவனுக்கு என்னால் உபதேசம் செய்யப்படும். மயா சங்கிப்த கதிதம், என்னால் கொஞ்சமாக சுருக்கமாக சொல்லித்தரப்படும். லப்த யோகோ அத்த புத்த ஏத்து, சாதகன் தியானம் செய்து ஞானம் பெற்று பிரசன்ன பரமேஸ்வரனாக அவன் ஜொலிக்கிறான், சந்தோஷம் அடைகிறான். பிரசன்னம்னா சந்தோஷம், ஆனந்தம். ஜன்மாந்திர சகசிரேஷு யதா, ஆயிரக்கணக்கான ஜன்மங்கள் செய்த பாவங்கள் எல்லாம், கில்பிஷம் எல்லாம் க்ஷீணம் அழிந்து போகிறது. ததா பசியத்து யோகேன சம்சார் உச்சேதனம் மகத்து புத்தி. இவர் புத்தி தத்துவம் இல்லையா மகாவிஷ்ணு. ஈஸ்வரன் அவ்யக்தம், மகத்து அகங்காரம், தன்மாத்திரான்னு தானே 8 தத்துவங்கள். அதில் மகாவிஷ்ணு புத்தி தத்துவம். ஹிரண்ய கர்ப்பனை ஏற்கனவே சொல்லியிருக்கு, குழப்பம் வரக்கூடாதுங்க. இங்கே மகத்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது. மகத்து, ஹே மகத்து, இந்த சம்சாரத்தை ஊடுருவி நாசம் செஞ்சுட்டு யோகத்தினால தான் மேலே ஏற முடியும். ஏன்னா பதியை அணுகிறது தான் யோகம், வேறு எதுவும் நான் பார்க்க மாட்டேன். நல்ல அச்சீவர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியத்தில் கண்ணாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. எந்த காரியத்தில்? உன்னுடைய கோலை நீ சிந்திச்சுக்கிட்டே இரு, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் ஒன்று வரும், இன்னும் போயிடும். இதுதான் வாழ்க்கை. இது தெரியறதில்லை. எல்லாத்தையும் உண்மையாக நம்பிக்கிட்டு அதுக்கு பீரியாரிட்டி கொடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு தவிச்சுக்கிட்டு துவைத்தம் பண்ணிக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு மன உளைச்சல்லையே வாழ்க்கை ஃபுல்லாக. குறிக்கோள் இல்லை, கொள்கை இல்லை, குரு இல்லை. குரு இருந்தால் குறிக்கோள் வரும், கொள்கை வரும், உன்னை நோக்கி பயணம் இருக்கும். குரு இல்லைன்னு சொன்னால் அதான் கனெக்ஷனில் இருக்கணும். யோகத்தில் குரு இருக்கார், நான் பார்த்துருக்கேன், டெய்லி தான் பார்க்குறேன், என்ன பிரயோஜனம்னா? ஈஸ்வர ரட்சிதம். அவங்க ஜிஞ்ஞாசு இருக்கணும். 2வது ஜிஞ்ஞாசு வந்து அது ஒரு நிலையில் ஒன்று வருதுங்க. முமோட்சு முதல்ல பிறந்ததே பெரிய மகா 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 வரம். முமோட்சு பிறகுதில்ல. அதுக்கப்புறம் ஜிஞ்ஞாசானா உங்களுடைய அந்த கிரகிக்கக்கூடிய சக்தியானது பல மடங்கு எகிரும், அதிகரிக்கும். இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும்னு எல்லாத்தையும் ஆர்வமாக கற்றுக்குவீங்க. டிப்ரெஷனே இருக்காது லைஃப்பில், பயமே இருக்காது, இந்த நெகட்டிவ் ஒன்று இருக்காது. ஏன்னா வேலை வெட்டியில் இருந்தவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்கிறான். துக்கம், பயம், குழப்பம் தான். ஒரு குறிக்கோள் இருக்கிறவன் இருக்கும், அவனுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது. கர்மாவை அவன் கடந்து தான் போயாகணும், வேறு வழி கிடையாது. அவன் விரும்புகிறானோ விரும்பாட்டினாலும் நிகழ்ச்சிகள் நடக்கும், அவன் அதை கடந்து தான் போயாகணும். ஆனால் இந்த அளவுக்கு பாதிக்க மாட்டான். அவன் கடந்து போயிட்டுருக்கான்ல. கொள்கையோ குறிக்கோளோ குருவோ இல்லைன்னு சொன்னால் அவன் அந்தந்த பிரச்சனையில் அங்கங்கே லாக் ஆகி கடந்து பேனு கிடப்பான்.
2 நாள் பிரகாசமாக இருப்பான், 32 நாள் 28 நாள் துக்கத்தில் கிடப்பான். சம்சாரம் உச்சத்தை, சம்சாரத்தை கடந்து போகக்கூடிய சூக்ஷ்மத்தை உடைச்சிட்டு போகக்கூடிய சூக்ஷ்மத்தை நான் சொல்கிறேன். மகத்தத்துவமே. அதுனா 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 இப்போவே சம்பிரவக்ஷயாமி யோக அபியாசிய லட்சணம். யோகம் எப்படி செய்யணுங்கிறத சொல்லித்தரேன். முதல்ல மருஜயோ யஸ்ய சித்தக. உனக்கு ஓரளவுக்கு புலநடக்கம் இருக்கே, பிராணாயாமம் மூச்சு காற்றெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்க, அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி அடைஞ்ச மாதிரி போயின்ட்டுருக்க. நீ இதெல்லாம் இருந்தாலும் முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எச்ச சித்தக சேவையத் தம் குரு சதா. போய் குருவை போய் பாரு போ. குரும் சதா. அவருக்கு என்ன பண்ணணும்? குரு சேவா. சேவையத் குரு சேவா செய்யணும். எப்போ? சதா. போன வாரம் பண்ணனே, அன்றைக்கி நான் பண்ணிட்டேன் ஜி, உங்களுக்கு தான் எழுதியிருக்குது, அது போன வாரம். யஸ்ய சித்தக சித்த புருஷனாக இருக்கக்கூடிய குருவை, யஸ்ய சித்தக சேவையே அவருக்கு சேவா பண்ணு. எப்போ பண்ணணும்? குரும் சதா, எப்போதும் பண்ணணும். குரு பக்தர பிரசாதேன்னு அவருடைய வாயிலேருந்து வரக்கூடிய உபதேச பிரசாதம் அது. அவர் சொல்கிறதெல்லாம் பிரசாதம். அப்போ தான் ஞாத்துமிச்சா அதிகரிக்கும். அதாவது ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, அது உங்கள் உயிரை தொட்டுது அப்படின்னா தான் இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டாரா, இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு அந்த ஆர்வம் என்ன பண்ணோம்? தேனீக்கள் வந்து தேனடைய அள்ளி பருகிற மாதிரி சுற்றி 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 ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாரா, ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாரா. அப்போ நீங்கள் ஜிஞ்ஞாசு. அதனால தான் உங்களுக்கு நான் என்னால் பேசுகிற அந்த திராணி இல்லாட்டினா கூட அதை கடந்து உங்ககிட்ட பேசுகிறது. கிரிவலத்துல எல்லாம் பேசிட்டு வரோம்ல, எனர்ஜியே இருக்காது எனக்கு. ஏன்னா காலையில் 3:30 மணிக்கு ஆரம்பித்த பூஜை நைட்டு 9 மணிக்கு தான் கிரிவலம் முடியும், 10 மணிக்கு தான் முடியுது. அது வரைக்கும் பிரசன்னா ஜிஞ்ஞாசு ஏதாவது ஒன்று கேட்டுன்னு இருப்பார். அவர் கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல ஆசை இருக்கும், விருப்பம் இருக்கும். ஏன்னா ஆர்வமாக இப்படி யாரும் கேட்க மாட்டாங்களே. ஒரு குருவுக்கு பெரிய மருந்து அமிர்தம் என்னன்னா, இது சிஷ்யர்கள் கேட்குற சந்தேகங்கள் தான். புரிஞ்சுக்குங்க. வேறு எதுலேயும் அவங்க இந்த மாதிரி உச்சி குளிர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா அவன் சிந்திக்கிறான். அவன் சிந்திச்சு எந்த அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன. ஜிஞ்ஞாசு சொல்கிறேன். ஞாத்தும் இச்சா, அறியணுங்கிற ஆசை எல்லாருக்கும் ஏன் வரல? இன்னும் பாதி பேருக்கு கிணத்துக்குள்ளே போட்ட கல் மாதிரி பக்கெட்டு மாதிரி தான் இருக்குது. சில எனக்கு எல்லாமே புரியுது ஜி, எனக்கு முக்தி நிச்சயம். ஐநோ கேட்டால் தான் கேள்வியா? மற்றவங்க கேட்குறதில்ல, நாங்கள் கேட்டுக்கிறோம். அதான் ஆடியோவில் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவீங்க. இன்னும் டவுட்டே வரலையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் ஒரு டவுட்டையும் கேட்க மாட்டாங்க. சரி, குரு பக்தர பிரசாதம். குரு வாக்கு வந்து பிரசாதம். குறியாத் செஞ்சீங்கன்னா பிராணஜயம், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரியெல்லாம் புதக இதெல்லாம் உனக்கு எளிமையாகும் அப்படின்னு 80 மந்திரம், 80 வரைக்கும். எத்தனை ஆரம்பித்தோம்? 67 ஆரம்பித்து 80 வரைக்கும். சரி, நாளைக்கு அருணாச்சல சிவ 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 அருணாச்சல திவேல் முருகனுக்கு அருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய்